பார்த்து வருகிறோம். திண்டிவனம் நகராட்சி தலைவரின் கணவரின் காலில் பட்டியலின சமூக அதிகாரி காலில் விழுந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிரமாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. முழுமையான விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கலிஃப்துல்லா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கலிஃப்துல்லா, இந்த நடவடிக்கை தொடர்பான விவரம். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வருபவர் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த முனியப்பன். இந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி நகராட்சி அலுவலகத்திற்கு வந்த 20வது வார்டு திமுக கவுன்சிலர் ரம்யா ராஜா என்பவர் தனது பகுதியில் நடைபெற்ற பணிகள் சம்பந்தமாக கோப்புகள் பராமரிப்பு குறித்து கேட்டுள்ளார். அப்போது அலுவலக பணியில் முனியப்பன் ஈடுபட்டுக் கொண்டதாக கூறப்படும் நிலையில் சரியான முறையில் பதில் அளிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா முனியப்பனை உரிமையில் பேசியதாக கூறப்படுகிறது. பின்பு இது குறித்து நகரமன்ற தலைவர் நிர்மலாவின் கணவர் நகரமன்ற உறுப்பினருமான ரவிச்சந்திரனிடம் கூறியதுடன் முனியப்பன் மீது நடவடிக்கை எடுக்கும் வலியுறுத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து நகராட்சி ஆணையர் இல்லாத நிலையும் அவரது அறைக்கு அழைத்தே செல்லப்பட்ட முனியப்பனிடம் அங்கிருந்த நகரமன்ற உறுப்பினர் ரம்யா ராஜா மற்றும் நகரமன்ற தலைவரின் கணவர் நிர்மலா ரவிச்சந்திரன் என்பவர் அங்கிருந்த அதிகாரி அனைவரும் பல்வேறு கேள்விகளை முனியப்பனை தொலைத்து தகாத வகையில் கூறப்படுகிறது. இது ஒரு கட்டத்தில் அங்கிருந்தவர்கள் ரம்யா ராஜாவிடம் முனியப்பனை மன்னிப்பு கேட்க கூறிய போது முனியப்பன் ரம்யா ராஜாவை பார்த்து மன்னித்து விடுங்கள் என கூறியுள்ளார். இதனை ஏற்காத ரம்யா ராஜா மற்றும் அங்கிருந்தவர்கள் தொடர்ச்சியாக முனியப்பனிடம் கேட்டுள்ளனர். இந்த நிலையில் முனியப்பன் ரம்யா ராஜா காலில் விழுந்துள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தொடர்ச்சியாக அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தொடர்ச்சியாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தற்போது ரம்யா ராஜா மற்றும் நகரமன்ற தலைவரின் கணவர் ரவிச்சந்திரன், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட 5 பேர் மீது தற்போது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கலிஃப்துல்லா.